எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஎன்ஸ் ஒரு சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் வேக வச்சு உரித்து எடுத்த உருளைக்கிழங்கு. ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை முதல்ல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சலவிக்கோங்க. நல்லா சலவின பிறகு வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா உடையாமல் மெல்லமாக சலவுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் உருளைக்கிழங்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் இன்னும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டால் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசனைக்காக பூண்டு தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மோர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா ரெடியாகி வந்துட்டு இதை நீங்கள் ரசம் மோர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி. பாய்.